ஓம் நமச்சிவாய. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. என் அன்பு கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்துக்கும் சொல்லப்பட்ட வீடியோ. இதுவரைக்கும் நம்ம ராசியை பத்தி தான் நிறைய சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ லக்னத்துக்குமே பொருந்தும். இப்ப கடக ராசி நண்பர்கள் தோழிகள் பாக்குறீங்க அப்படின்னா அதே மாதிரி கடக லக்னம் நண்பர்களும் தோழிகளும் பார்க்கலாம். ஏன்னா ராசி ஒருவருக்கு கடகமாக இருந்தா இன்னொருவருக்கு லக்னமாக வேறொரு ராசி இருக்கும். அது எப்படி கட்டத்துல பார்க்கணும், ஜாதக கட்டத்துல நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்னா, சந்திரன் சான்னு போட்டிருக்கிற இடம் ராசி, இதே லான்னு போட்டிருக்கிற இடம் லக்னம். அப்ப அந்த இடத்துல என்ன கிரகம் இருக்கோ கடக ராசி கால சக்கரத்துல 4வது இடத்துல இருக்கும். அப்ப அது கடக லக்னம். லான்னு போட்டிருந்தா அது லக்னம், 4வது கட்டத்துல சான்னு போட்டிருந்தா அது சந்திரன். அதனால கடக ராசி நண்பர்களும் தோழிகளும் இந்த வீடியோவை பார்க்கலாம். லக்னம் கடக லக்னம் நண்பர்களும் தோழிகளும் இந்த வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோல சனியும் சுக்கிரனும் 7ஆம் பார்வையால பாத்துக்க போறாங்க. இந்த அமைப்பு இந்த மாசத்துல நடக்க போகுது. இது ஒரு பெரிய அமைப்பா, இது ஒரு பயப்படக்கூடிய பார்வையா அப்படின்னா நம்ம வாழ்க்கையை பொறுத்து தான் இருக்காது. ஆனாலும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு அமைப்பு இந்த பார்வை. ஏன் அப்படின்னா அடுத்தவர் பொருள், சொத்து, பணம், தொழில், வேலை, நகை, மனைவி, கணவன் இது மேலலாம் நமக்கு ஆசை இல்ல, பேராசை வரவழைக்கக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு. இந்த பார்வைக்கு இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு. அதனால நம்முடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையிலையும், அதாவது ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலையும், இந்த காலகட்டத்தின் கோச்சாரத்தின் அடிப்படையிலையும், அதாவது நடப்பு கோள்கள் சாரத்தின் அடிப்படையிலையும் நம்ம ராசிக்கு என்னென்ன தாக்கங்கள் ஏற்பட போகிறது, யார் மேல ஆசைப்பட போறோம், எது மேல ஆசைப்பட போறோம், யார் நம்மள ஏமாத்த போறாங்க, யார் நமக்கு துரோகம் செய்ய போறாங்க, அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசா பார்க்க போறோம். குடும்ப வாழ்க்கையில எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும், எங்க எப்படி நடந்துக்கணும், அதெல்லாம் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். இந்த வீடியோவோட பலன்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு மட்டும் இல்ல பெண்களுக்கும் தான். பெண்களுக்கும் 100% இந்த பலன்கள் பொருந்தும். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு வீடியோ மட்டும் இல்ல, இது 2 பாகமா வரப்போகுது. ஏன்னா இந்த விஷயம் மிகப்பெரிய விஷயம். நம்ம பெரிய ஒரு அமைப்பை, ஒரு பார்வையை நம்ம கையில் எடுத்திருக்கோம். இது வரைக்கும் யாரும் பேசாத, எந்த ஜோதிடர்களும் வெளிப்படையா பேசாத இந்த ஒரு அமைப்பை நம்ம பேச எடுத்திருக்கோம். அதனால விளக்கமா பேசுவோம். இது யார் ஸ்கிப் பண்ணிட்டு போனாலும் பரவாயில்ல, இல்ல அவசர காலத்துல பார்க்காம இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை, தகவல்களை இந்த பிரபஞ்சம், இந்த ஜோதிடம், அந்த சிவன் இப்படி எதுவெல்லாம் உங்களுக்கு சொல்லணும் அப்படி நினைச்சதோ அதை நம்ம மூலியமா சொல்ல போறோம். அதை பத்தி தெளிவா பேச போறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி உங்க கூட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். இது ஒரு விளம்பரம் தான். இங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பொருட்கள் கடையில வாங்குறோம். அது கலப்படம் இல்லாம தரத்தோட நியாயமான விலையில இருக்கா அப்படின்னா அது சந்தேகம் தான். ஆனா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. 9043688626. குட் பேபி. பல விதமான பூஜை பொருட்கள் இருக்கு. பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி, அதுபோல பஞ்சதீப எண்ணெய், இவங்க செக்குல ஆட்டின எண்ணெய்களை வச்சு தீப எண்ணெய் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பச்சரிசி மாவால கோலை கட்டி கோலம் போடுற, நம்மளாம் அரைச்சி கோலம் போடுவோம். 9 விதமான பூஜை பொருட்களை கலந்து பச்சரிசியால கோலமாவு கட்டி, கோலமாவு பவுடரு, இவங்க இயற்கையான தானியங்களை வச்சு பல விதமான லட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. இப்படி பல பூஜை பொருட்கள் இவங்கள்ட்ட இருக்கு. கடவுள் தானே அப்படின்னு கலப்படமான பொருளை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது அதற்கான முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியாது. கண்டிப்பா கலப்படம் இல்லாத பொருளா இருக்கணும். கலப்படம் இல்லாம தரத்தோட பாரம்பரியமான முறையில செய்யப்பட்ட புதுமையான பூஜை பொருட்களும், அதுபோல பாரம்பரியமான முறையில தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களும் இவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல இவங்கள்ட்ட கான்டெக்ட் பண்ணி இந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா உங்களை திருப்திப்படுத்தும். இந்த தலைப்புல நீங்க பார்த்துட்டு கொஞ்சம் கோபத்தோட, கொஞ்சம் ஆக்ரோஷத்தோட வீடியோக்குள்ளார வருவீங்க. இந்த வீடியோ தேவையா, இந்த தலைப்பு தேவையா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஒரு பொண்ணோ அல்லது ஆணோ இந்த பூமியில பிறந்து எவ்வளவு துன்பங்கள் அனுபவிச்சாலும், எவ்வளவு துரோகத்தை அனுபவிச்சாலும் ஈஸியா அதுல இருந்து வெளியில வந்துருவாங்க. அந்த துன்பத்தையும் துரோகத்தையும் யார் கொடுத்தாலும் அதை அலட்சியம் செஞ்சுட்டு நம்முடைய பாதை எது அப்படின்னு ஜெயிச்சு வந்துருவாங்க. ஆனா ஒரு காதலன் காதலிக்கோ, ஒரு காதலி காதலனுக்கோ, அது மாதிரி ஒரு கணவன் மனைவிக்கோ, ஒரு மனைவி கணவனுக்கோ செய்யக்கூடிய துரோகம் இந்த உலகத்துல இருக்கிற துன்பங்களிலேயே, துரோகங்களிலேயே மிக மிக கொடுமையானது. அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னா நமக்கு இன்னொரு ஜென்மம் தான். அது மறு ஜென்மம் எடுத்த கதை தான் அது. இன்னைக்கு பல குடும்பங்கள் அவமானப்பட்டு தற்கொலை, ஜெயில், தலைமறைவு வாழ்க்கை இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு குடும்பத்துல ஒருத்தர் செய்யற தப்பு
அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையே சின்ன பின்னமாக்கிடும். வாழறதுக்கே விருப்பம் இல்லாம கௌரவமே போச்சு அப்படின்னு சிதைஞ்சு போயிடுவாங்க. இப்படி தடமாறி போற அமைப்பு உள்ள ஜாதகம் எது, அதுக்கான பரிகாரங்கள் என்ன, அதுதான் இந்த வீடியோ. அப்போ ஒரு மனுஷனுக்கு நல்லதுக்கு 4 பேர் வேணும், கெட்டதுக்கு 4 பேர் வேணும். ஆனா உண்மை என்னன்னா, நல்லது செய்ய 4 பேர் வர்றதை விட கூடுறதை விட கெட்டது செய்ய 10 பேர் கூடுருவாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பேப்பர்ல வர செய்தியை பார்த்தாலே நல்லாவே புரியும். ஆழ்கடத்தல், வழிபறி கொள்ள, வீட்டுல கொலை, கள்ளக்காதலுக்கு உதவி, தற்கொலை, இந்த மாதிரி தீய செயல்கள்லாம் செய்யறதுக்கு ஒருத்தர் மட்டும் இல்ல, பல பேர் ஒண்ணு கூடுறாங்க. இதை பத்திலாம் எந்த ஜோதிடரும் பேசுறதில்ல, வெளிப்படையா பேசுறதில்ல, என்ன தப்பா நினைச்சிருவாங்க. ஆனா கண்டிப்பா இந்த தலைப்பு உங்களுக்கு கோபத்தை வரவழைச்சாலும் பரவாயில்ல, என்ன கமெண்ட்ஸ்ல திட்டுனாலும் பரவாயில்ல, ஒரு குடும்பம் இந்த வீடியோவை பார்த்துட்டு பயனடைஞ்சா அந்த பாக்கியம் நமக்கு போதும். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்க கவனிக்கணும். என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இங்க கமெண்ட்ஸ் போடுறவங்க, எழுதுறவங்க நியாயமா குடும்பத்துக்கு துரோகம் செய்யாதவங்களா இருந்தா, நல்ல குடும்பமா வாழ்றவங்களா இருந்தா இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு திட்டி கமெண்ட்ஸ் போட மாட்டீங்க. ஏன்னா இது இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு வீடியோ அப்படின்னு உங்களுக்கே நல்லா புரியும். இப்ப சனி சுக்கிர பார்வைகள் 7ஆம் வீட்டுல விழுது. சனியை பத்தி உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல தர்ம யுத்தம் ஆரம்பம், உங்களுக்கு 7.5 சனி தொடங்குது அப்படின்னு போட்டிருப்பேன். சனியை பத்தி தெரிஞ்சுக்கல, இப்ப சனி உங்களுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கார், அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு அப்புறம் என்ன செய்ய போகிறார், இதெல்லாம் அதுல தெளிவா சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்க. சனி பகவான் ஒரு நீதிமான். நாம செய்யற செயலுக்கு பதிலாக பலன்களை கொடுக்கக்கூடியவர். நல்லது செஞ்சா நல்லது கொடுப்பார், கெட்டது செஞ்சோம் அப்படின்னா கெட்டது கொடுப்பார். அவர் ஒரு கர்மா. அந்த கர்மாவை தீர்த்து வைக்கக்கூடியவர் சனி பகவான். அடுத்தது சுக்கிர பகவான். போன வீடியோல பார்த்தோம், சனி பகவானுடைய வேலை தொழில், வேலை, கர்ம வினைகள், ஆயுள், இதை பார்த்துக்கிறவரு சனி பகவான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா சுக்கிர பகவானுக்குரிய அமைப்பு என்ன, இவருடைய இலாகா எதுன்னு பார்த்தோம்னா, செல்வம், செழிப்பு, சொகுசு, பணம், ஆடம்பரம், காதல், காமம், அன்பு, எதிர்பாலின ஈர்ப்பு, அதாவது ஆணுக்கு பெண் ஈர்ப்பும் பெண்ணுக்கு ஆணின் ஈர்ப்பும் வரக்கூடிய ஈர்ப்பு, உறவுகள், இதையெல்லாம் இலாகாவாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது இவருக்கு. அப்ப இந்த மாசத்துல சுக்கிரன் சனி இவர்களுடைய பார்வை 7ஆம் பார்வையாக விழுகிறது. அப்படி விழும்போது கொஞ்ச நஞ்ச தாக்கம்ல, நான் சொன்னது மாதிரி நம்ம குடும்பத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய அந்த துரோகம், ஏமாற்று வேலை, திருட்டு, கொள்ளை, கொலை, இந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய வலிமை இந்த பார்வைக்கு உண்டு, இந்த 2 பேருடைய பார்வைக்கு. ஏன்னா சனி கர்மக்காரகன், சுக்கிரன் சொகுசு ஆடம்பர வாழ்க்கைக்கு களத்திரக்காரகன். களத்திரக்காரகன் அப்படின்னா அதுதான் காதல், காமம், இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடிய சுக்கிரன். அதனால சுக்கிரன் மீது பாயக்கூடிய சனி பகவானால் கடகராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கடகராசியை பொறுத்த வரைக்கும் மிகவும் பலசாலிகள், தைரியசாலிகள், ரொம்ப அளவுக்கு அதிகமா யோசிக்கக்கூடியவர்கள், ஆகச்சிறந்த அறிவாளிகள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, புத்தி கூர்மையானவர்கள், அது கூட ஆயக்கலை 64லேயும் ஆர்வம் கொண்டவர்கள். இப்ப கடகராசி அப்படின்னா சின்னம் நண்டு, நீர் பக்கத்துல அதிகமா வாழறதுக்கு ஆசைப்படுவீங்க. ஆறு, ஏரி, கடல் பக்கம், குளம் அது பக்கம், இது மாதிரி இடத்துல வாழறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவீங்க. அதுபோல இயற்கை சார்ந்த நீர்நிலைகள், எங்கெங்கெல்லாம் சுற்றுலா அருவிகள் இருக்கோ அங்கெல்லாம் போறதுக்கு ரொம்ப ஆசைப்படக்கூடியவர்கள் கடகராசி நண்பர்களும் தோழிகளும். அதுபோல கடகராசி நண்பர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, அதிர்ஷ்டமும் துரதிர்ஷ்டமும் கலந்துதான் இருக்கும். எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்துக்கு மாறி மாறி வந்துட்டு போயிட்டே இருக்கும். நல்லது வந்தா போகும், கெட்டது வரும், கெட்டது வந்தா போகும், நல்லது வரும். இப்படி மாறி மாறி இரண்டும் கலந்த கலவையாக மேசராசி நண்பர்களுடைய வாழ்க்கை இருக்கும். குடும்ப பாசம் ரொம்பவே அதிகம். ஒரு குடும்பத்தை கட்டுக்கோப்பா அன்போட பாசத்தோட வளர்க்கணும், பொத்தி பொத்தி வளர்க்கணும் அப்படிங்கிறதுல கடகராசி நண்பர்களையும் தோழிகளையும் அடிச்சுக்கிறதுக்கு எந்த ராசியாலையும் முடியாது. அதிக அன்புடையவர்கள் குழந்தைகள் மேல, பெற்றோர்கள் மேல, கூட பிறந்தவங்க மேல. ஒரு கூட்டு குடும்பமா இருந்தா அந்த குடும்பம் கொடுத்து வச்ச குடும்பம். இந்த கடகராசி நண்பர்களாலேயே தோழிகளாலேயே எப்பொழுதுமே ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவ்வளவு சந்தோஷத்தை, அவ்வளவு மகிழ்ச்சி அந்த குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடியவர்கள் என் அன்பு கடகராசி நண்பர்களும் தோழிகளும். அதுபோல கடகராசி பெண்கள் தோழிகள் அழகு தேவதைகளாக இருப்பார்கள். அதுபோல ஆண்கள் மன்மதன், அந்த அளவுக்கு ஒரு கவர்ச்சி உள்ளவர்கள், ஒரு ஈர்ப்பு உள்ளவர்கள். இங்க அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதனாலதான் இங்க எந்த அளவுக்கு அழகு இருக்கோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில ஆபத்தும் உண்டு. ஆபத்துனா உங்களால அடுத்தவங்களுக்கு இல்ல, அடுத்தவங்களால உங்கள் வாழ்க்கைக்கே. இப்ப கடகராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில இளமையிலேயே சுக்கிர திசை வந்துடும். சுக்கிர திசை அப்படின்னா எந்த ஒரு பொருள் மேலையும் அதிகப்படியான
ஆசையை உருவாக்கக்கூடியவர். அது பொருளாகவும் இருக்கலாம், பொன்னாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம், அல்லது ஆணாகவும் இருக்கலாம். அடுத்த பாலினத்தவர்கள் மீது பொதுவா பேராசையை வரவழைக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். அப்ப அவர் இளமையிலே வரும்போது இளமை காலத்துல மிகப்பெரிய போராட்டத்தை நீங்க சந்திப்பீங்க, மனப்போராட்டம். திடீர்னு திருமணம் நடந்துடும். நைட்டு 12 மணி வரைக்கும் பேசிட்டு இருப்பீங்க, காலையில எந்திரிச்சா திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விபத்து மாதிரி நடக்கும். நீங்க பார்த்து வச்சிருக்கிற பொண்ணை வேறொரு பையன் போய் பொண்ணு கேட்க போயிடுவான். அப்போ உடனே திருமணத்தை நடத்தணும் அப்படின்னு 1 மணி நேரத்தில் திருமணம் நடக்கக்கூடிய திருமணங்கள்லாம் உண்டு. அதுபோல 2 பேருக்குமே இது பொருந்தும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும். பெண்களுக்கும்னா சொல்லவே தேவையில்லை, அழகு தேவதையா நீங்க இருப்பீங்க. ஏன்னா ஒரு நார்மலா இருக்கிற பெண்கள் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இது அதிகமாக வராது. அதை விட கொஞ்சம் மாநிறமா இருப்பாங்க, கொஞ்சம் கருப்பா இருப்பாங்க. அந்த வீட்டில் திடீர்னு திருமணத்துக்கு பிரச்சனை வராது. ஆனால் அழகு தேவதைகளாக இருக்கும் நண்பு கடகராசி தோழிகளுடைய வீட்டில் எதுவுமே இந்த திருமணம், காதல், பழிச்சொல், ஊர்ல பேசிக்கிட்டு இருக்கிற இந்த கிசு கிசு இதெல்லாம் டக்கு டக்குன்னு நிறைய அந்த பொண்ணு மேல பார்வைகள் விழும். அதெல்லாம் ஒரு கந்திஷ்டி அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பொண்ணால நிம்மதியா ஜாலியா குடும்பத்தில் இருக்கவே முடியாது. ஒண்ணு கடகராசி தோழிகளாகவே பிரச்சனையை உருவாக்கிப்பீங்க, இல்லைன்னா நீங்க அமைதியா இருந்தாலும் சுத்தி இருக்கிறவங்க பிரச்சனையில சிக்க விட்டுருவாங்க. அக்கம் பக்கத்தில் அது இதுன்னு சொல்லி குடும்பத்து மேல பயத்தை உருவாக்கி உங்க குடும்பமே பயந்துருவாங்க. சீக்கிரம் திருமணம் பண்ணி வச்சிடணும், நாளைக்கே திருமணம். ஏன்னா இங்க எதுக்கு வேணாலும் பயப்படுவோம். ஆனா அவமானம், குடும்பத்துக்கு ஒரு பொண்ணால ஒரு பையனால கௌரவ பிரச்சனை வந்ததுன்னா அது யாராலையும் காலகாலத்துக்கும் தாங்க முடியாது. இன்னைக்கு அடிச்சுப்பாங்க, நாளைக்கு குடிப்பாங்க. ஆனா ஒரு பொண்ணு ஒரு குடும்பத்தில் துரோகம் பண்ணிட்டா அந்த அப்பாவோ அந்த அம்மாவோ கடைசி வரைக்கும் பேசாம இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட வரும். ஏன்னா நீங்க பிறக்கும் போது ஆனந்த கண்ணீர் வடிக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டு போகும்போது ரொம்பவே அவமானமா நினைப்பாங்க. இதெல்லாம் பிள்ளைங்க ரொம்பவே மனசுல வச்சுக்கணும். நீங்க ஒரு குழந்தைய பத்து அதுக்கப்புறம் அந்த இளமை பருவத்தில் இருக்கிற அந்த சூழ்நிலை வரும்போது அவங்களுக்கு புரியும் எப்படி நம்ம அப்பா அம்மா நம்மளை கட்டுக்கோப்போட வச்சிருந்து நம்ம ஓடும்போது எவ்வளவு அவமானப்பட்டிருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு பொண்ணு ஓடிட்டா அப்படின்னா நேற்றைய வரைக்கும் பேசிட்டு இருந்தவங்க இன்னைக்கு பேசிட்டு இருக்க மாட்டாங்க. நேற்றைய வரைக்கும் பேசிட்டு இருந்த ஒரு குடும்பம் இன்னைக்கு பேசாம டக்குன்னு நிறுத்திடும். ஏதோ பெரிய கொலை குத்தம் செஞ்சது மாதிரி, ஏதோ ஊர் பணத்தை கொள்ளடிச்சது மாதிரி, செய்யாத தப்பே செஞ்சது மாதிரி, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை கடகராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில பெத்தவங்களுக்கு அவமானம் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் திடீர்னு திருமணம் நடக்கும். திருமணம் ஒருவேளை நடக்கல அப்படின்னாலும் உங்களை நம்பியே உங்களை வச்சிருந்தாலும் ஏதாவது அவமானத்தை தேடி வந்து கொடுக்கக்கூடிய நிலையாகவும் உருவாகிடும். அதனாலதான் இந்த இளமை காலத்துல சுக்கிரன் திசை வர்றதுனால கடகராசிக்கு உடனே திருமணம் நடந்துடும். இல்லைன்னா திருமண பிரச்சனை ஏற்படும், இல்லைன்னா காதல் பிரச்சனை, இல்லைன்னா அங்க பார்த்தா இங்க பார்த்தன்னு இப்படியே பேசி ஒரு வழி பண்ணிடுவாங்க. அப்ப இது யார் கையில இருக்கு அப்படின்னா கடகராசி நண்பர்கள் தோழிகள் கையில தான் இருக்கு. எப்படி நம்ம பிறந்து அந்த முதல் பார்வை அப்பாவோட பார்வை அம்மாவோடைய பார்வை நம்ம விழும்போது ஒரு ஆனந்த கண்ணீர், நம்மளை பெருமைப்படுத்துருவான் அந்த புள்ள, இந்த பையன் நம்மளை பெருமையா வச்சுப்பாங்க, வாழ்க்கையில நம்மளை முன்னேற்றி காட்டுவாங்க அப்படின்னு பெருமைப்படுற அந்த பார்வை இருக்குல்ல, அதை கடைசி வரைக்கும் காப்பாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் இந்த சுக்கிர பகவான் இருக்கார்ல, இதையெல்லாம் கவனிக்க விட மாட்டார். நம்ம மூளையை ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார். அடுத்த பாலினத்தவர்கள் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாதது. நான், எனது உடல், எனது ஆசை, எனது காமம், இதை நோக்கிய பயணிக்க வைக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிர பகவான். ஒன்று செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா நம்மளால மாற்றவே முடியாது. ஆனால் ஆன்மீக வழிபாடு, இறை வழிபாடு, சிவன் அல்லது நமக்கு பிடிச்ச கடவுள், குலதெய்வம், இந்த ஆன்மீக சக்தியால முடியும் நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய ஆசைகளை, நம்முடைய வாழ்க்கையை மாற்ற இந்த இறை வழிபாட்டால முடியும். அடுத்தது கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் மனைவி பிள்ளைகள் மேல அதிக பாசம் கொண்டவர்கள். அடுத்தது வாழ்க்கை, திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது அதிக செலவு செய்வீங்க. பெத்தவங்க மேல அதிகமா பாசம் வச்சிருப்பீங்க. ஆடம்பர வாழ்க்கையை விரும்புவீங்க. வண்டி, வாகனம், சொத்து இதையெல்லாம் சேர்க்கக்கூடிய அமைப்பு உண்டு. இல்லற வாழ்க்கையில சிறப்பா இருந்துட்டு அடுத்த தொழில் வாழ்க்கைக்கு போனீங்கன்னா மிக சிறப்பாக உங்களது வாழ்க்கை இருக்கும். கடகராசி நண்பர்களுடைய வாழ்க்கை அற்புதம். ஆனா அதே நேரத்துல கடகத்துக்கு 7ஆம் வீடு, காலத்துக்கு 10ஆம் வீடு. 10ஆம் வீடு எது? தொழில் ஸ்தானம். கணவன் மனைவிக்குள்ளார தொழில் பண்ணும்போது கொஞ்சம் பிரச்சனை வரும். சொந்த தொழிலால உறவுகள் கொஞ்சம் பிரிவு ஏற்படும். ஏன்னா அங்கே செட் ஆகாது. சொந்த தொழில் செய்யும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் பிரச்சனையா வரக்கூடிய காலகட்டம். தொழில் பக்கம் போயிட்டீங்க அப்படின்னா ஒரு இல்லற வாழ்க்கையில ஒரு பற்றுதல் இல்லாம போயிடும். தொழில் மேலே ஆர்வம் அதிகமாயிடும், ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ. அதே நேரத்தில் கடகத்துக்கு 2 சூரியன் வீடு. இந்த சூரியன் 7வது இடத்துல 7 பாவக்காரகராக வருகிறார். இங்கதான் கொஞ்சம் சிக்கல். என்னன்னா இந்த சூரியன் என்ன பண்ணுவாரு, எந்த அளவுக்கு நீங்க தொழில் மேல ஆர்வம் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களது உறவை, துணைய, பார்ட்னரை பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். எந்த அளவுக்கு நீங்க பணத்தை தேடுறீங்களோ, எந்த அளவுக்கு புகழை தேடுறீங்களோ, எந்த அளவுக்கு பதவியை தேடுறீங்களோ
அந்த அளவுக்கு உறவை குறைக்க ஆரம்பிச்சிருவார். அதாவது உங்களுடைய துணை கணவனையோ மனைவியையோ அந்த பாசத்தை, அன்பை, பிணைப்பை, இல்லற வாழ்க்கையை கொஞ்சம் பிரிவை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருவார். இங்க என்ன பண்ணணும், நீங்க ரெண்டையுமே சமமாக எடுத்து செல்ல வேண்டிய காலகட்டம். அதுக்கு ஒரே வழி என்னன்னா, எதை எடுத்தாலும் துணைய சேர்த்துக்கணும். எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் கணவனையும் மனைவியையும் சேர்த்துக்கணும். அப்ப அங்க பிரச்சனையே வராது. இது ரொம்ப முக்கியமான விஷயம் தொழில் பொறுத்த வரைக்கும். ஒருவேளை நீங்க இப்படி இல்லை அப்படின்னா பார்ட்னர் நிலைக்கிறது, அதாவது துணை கடைசி வரைக்கும் நிலைக்கிறது கஷ்டம். அது மட்டும் இல்ல, கடகத்துக்கு 7 சூரியன் பாவக்காரரா வரதுனால உடல்ல எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கும். எதிர்ப்பு சக்தி குறைஞ்சா என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்பாங்க நம்முடைய துணை. இங்க அடுத்தவர்களுடைய சீண்டல், அடுத்தவர்களுடைய அந்த கெட்ட எண்ணம், அடுத்தவர்களுடைய துரோகம் நம்முடைய துணைக்கு போய் சேரும். நீங்க பிரிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களை பத்தி நிறைய விஷயங்கள், ஏன்னா நம்ம சந்தோஷம், நம்ம வாழ்றத சந்தோஷமா பார்க்கிற உறவுகளை விட, நண்பர்களை விட, நம்ம பிரிஞ்சு போய் நம்ம வாழ்க்கைய சின்ன பின்னமா மாறுறத பார்க்குற உறவுகள் தான் இன்னைக்கு அதிகம். நம்மளை விட கீழே இருந்தாலும் நம்மளை விட ஒரு படி மேலே போயிடக்கூடாது. அப்போ நீங்கள் தொழில் முன்னேற்றம் அப்படின்னு ஓடுனீங்க அப்படின்னா தனியாக இருக்கிறது யாரு? உங்களது துணை, அதாவது கணவனோ மனைவியோ. அடுத்தவங்க சொல்ல கேட்டு குடும்பத்தை பிரிக்கக்கூடிய காலகட்டம் வந்துடும். அதுக்கு காரணம் அந்த சூரிய பகவான். அது மாதிரி ஒரு மூர்க்கத்தனமா உங்களது துணை நடந்துப்பாங்க, உங்களது கணவனோ மனைவியோ நடந்துப்பாங்க. நீங்க அவங்கள கண்டுக்கல, மதிக்கல, அடுத்த விஷயத்தை நோக்கி உங்களது வேலை, தொழில் அப்படின்னு ஓடுனீங்க அப்படின்னா இங்க நம்மளை கண்டுக்க மாட்டாங்கிறாங்க, வேலை வேலை, தொழில் தான் முக்கியம் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்துடும். கோபம் அதிகமாகும், மூர்க்கத்தனமான துணையாக மாறி விடுவார்கள். அப்ப சங்கடங்கள், அவமானத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம் வரும். மூர்க்கமா மாறிட்டாங்க அப்படின்னா இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு எதிராக இவங்க சண்டைலாம் போட மாட்டாங்க, உங்களை பழிவாங்க வேறொரு வழியை தேர்ந்தெடுப்பார்கள். ஓப்பனாக சொல்கிறேன்னு திட்டாதீங்க, இருக்கிறதா நம்ம சொல்ல முடியும். ஏன்னா கொஞ்சம் இதை கேட்குறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம்ல. அப்போ இது ஒரு தராசு மாதிரி, குடும்பம் தொழில் ரெண்டையுமே சமமாக வச்சுக்கிட்டா தான் நம்ம வாழ்க்கை கடைசி வரைக்கும் சமமாக பயணிக்கும். ஒரு பக்கம் சாஞ்சாலும் இன்னொரு பக்கம் காணா போயிடும். அப்போ இங்கே என்ன செய்வாங்க அப்படின்னா, கோவப்பட்டு நம்மள்ட்ட சண்டை போட்டால் கூட நம்ம கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம், அவங்க மனசை புரிஞ்சுக்கலாம். என்ன பிரச்சனையில் இருக்காங்க, ஏன் கோவப்படுறாங்க, ஏன் நம்மள்ட்ட சண்டை போடுறாங்க, அதை நம்ம சரி பண்ணிப்போம் அப்படின்னாவது நம்ம புரிஞ்சுக்கிட்டு மாற்றிக்கலாம். ஒருவேளை அப்படி இருக்க மாட்டாங்க நம்முடைய துணை, எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரகசியமாக நமக்கு கஷ்டத்தை கொடுப்பாங்க, அவமானத்தை கொடுப்பாங்க, நம்ம வாழ்க்கையில தோல்வி அடைய வைப்பாங்க, அவங்கள கண்டுக்கலையே அப்படின்ட்டு நமக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, துரோகம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா அடுத்தவங்கள்ட்ட ரகசிய உறவை வைத்துக் கொள்வார்கள், உங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக. பி கேர்ஃபுல், தயவு செஞ்சு கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. தொழிலையும் வேலையும் கடகராசி நண்பர்களையும் தொழில்களையும் பொறுத்த வரைக்கும் சமமா வச்சிருக்கிற இடத்துல இருக்கீங்க. சரி, குடும்ப வாழ்க்கை எப்படி அப்படின்னா, இல்லற வாழ்க்கையில அதிக அக்கறை உள்ளவர்கள் என் அன்பு கடகராசி நண்பர்களும் தோழிகளும். அதே நேரத்தில் ரொம்ப வேகமா இருக்க மாட்டாங்க, நிதானமான செயல்பாடு, நிதானமான முன்னேற்றம். இல்லற வாழ்க்கையில உணர்வு ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் அணுகுவாங்க. ரொம்ப கட்டாமுடாலாம் இறங்க மாட்டாங்க, கொஞ்சம் பொறுமையா மூவ் பண்ணுவாங்க. இங்க ஆரம்பத்துல கொஞ்சம் தயக்கம் இருக்கும், ஒரு கூச்சம் இருக்கும், கொஞ்சம் விலகுவாங்க, விலகிறது மாதிரி நடிப்பாங்க. ஆனா அதே நேரத்தில் அந்த ஆரம்ப கட்டத்தை தாண்டிட்டா எல்லாமே ரொம்ப உச்சகட்டத்துக்கு போயிடும், தன்னை மறந்து விடுவார்கள் இல்லற வாழ்க்கையில. அவ்வளவுதான், இங்க ஆரம்பம் தான் ரொம்ப முக்கியம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இல்லற வாழ்க்கையில, தாம்பத்திய வாழ்க்கையில, காதல், காமம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில ஆரம்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களோ உங்களது துணை கிட்டயோ இந்த விஷயத்துல எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு இருந்துட்டீங்க அப்படின்னா மாறி போயிடும், பிரச்சனை உருவாகிடும். ஏன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சிகள், காம உணர்வு அதிகமா இருப்பவர்கள், உங்களுக்கு அதிகமாவே இருக்கும். இயற்கை அது, இது ஒன்றும் குத்தம் இல்லை, நம்ம குத்தம் சொல்றதை நினைச்சுக்காதீங்க, இது இயற்கை. பெரும்பாலான கடகராசி நண்பர்களும் தோழிகளும் அதீத ஆர்வம் கொண்டவர்கள் இந்த இல்லற வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கையில. ஆனா வெளியே சுத்தமா காட்டிக்கவே மாட்டாங்க, அதுதான் மிகப்பெரிய ஒரு பிளஸ். உண்மையா அந்த வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு வெளியில தெரியவே தெரியாது. எந்த சூழ்நிலையிலையும் பொது இடத்துல உங்களது உணர்வை காட்டிக்கவே மாட்டீங்க. அதே மாதிரி ஒரு கௌரவத்தோட 4 செவத்துக்குள்ளார தன்னுடைய துணைகிட்ட மட்டுமே அனைத்தையும் நீங்க வச்சுப்பீங்க. அது மிகப்பெரிய பாக்கியம் உங்களது துணையோ. அப்ப எதையுமே வெளிப்படையா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத விட வெளியில வெளிப்படுத்தாதவர்கள் மனசுக்குள்ளாரே வச்சிருப்பீங்க. இங்க என்ன உங்களுக்கு முக்கியமான விஷயம்னா, ஆரம்பம் கொஞ்சம் மெதுவா ஆரம்பிக்கணும். உங்களது உணர்வுகளை முதல்ல புரிஞ்சுக்கணும், உங்களை அதுக்கு தயார்படுத்தணும் உங்களது துணை. அதை நீங்க ரொம்பவே எதிர்பார்ப்பீங்க. எடுத்த உடனே கண்ணா அப்படின்னு காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்க கூடாது, இதை நீங்க ரொம்ப விருப்பப்படுவீங்க அந்த விஷயத்துல. அதாவது இல்லற வாழ்க்கை, தாம்பத்திய உறவுல முதல்ல உங்களை புரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க. உங்களுக்கு என்ன தேவை நீங்க அதை வெளிப்படுத்தக்கூடாது, உங்களை அவங்க உருவாக்கணும்
அதற்காக தயார்படுத்தணும் அப்படின்னு நினைப்பீங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு உங்களை யாராவது ஆரம்பித்து வச்சுட்டாங்க அப்படின்னா உண்மையாக கொடுத்து வைத்தவர்கள் உங்களது துணை. எல்லாரும் வாழ்க்கையில் அதிகபட்ச சொர்க்கத்தை பார்ப்பாங்க உங்களது துணை. அதாவது ஆரம்பத்தில் உங்களை புரிஞ்சுக்கிட்டு தொடங்கணும் பொறுமையாக. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய இடமாற்றம், பார்வை, அதுக்கு ஏற்றது மாதிரி தான் எண்ணங்களும் செயல்களும் இருக்கும். ஒவ்வொரு கிரக அமைப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்க்கையை அது பாதிக்கும். நம்ம கணவர் ஒரு மாதிரியா இருக்காரு, மனைவி ஒரு மாதிரியா இருக்காங்க, அந்த நேரத்தில் இல்லற வாழ்க்கையில கொஞ்சம் ஈடுபாடு இல்லாம இருக்காங்க, இல்லைன்னா அதீத ஈடுபாட்டோட இருக்காங்க அப்படின்னா நீங்க நினைக்கலாம் அவங்களோட எண்ணம் புத்தி அப்படின்ட்டு. அது இல்லை. ஒவ்வொரு கிரக மாற்றத்துக்கு ஏற்றது மாதிரி தான் எண்ணங்களும் செயல்களும் ஏற்படும், மாற்றம் ஏற்படும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம துணை மேல கோவப்பட்டு பாவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. புரிஞ்சுக்கணும், இது இயற்கை. அந்த சூழ்நிலை அப்படி அமைஞ்சிரும். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்துல ராசி அப்படிங்கிறது உடல், லக்னம் அப்படிங்கிறது உயிர். அப்ப அந்த லக்னம் தான் எண்ண அலைகளை ஒரு விஷயத்துல ஏற்படுத்தும். அப்ப அதீத ஆர்வம் இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த கிரக அமைப்பு தான். காம உணர்வு அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் உடல் சூடு. அப்ப உடல் சூடாகக்கூடிய காலகட்டம் எது? அப்பெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகமா இருப்பாங்க. அது மாதிரி உடல் சூடாகக்கூடிய கிரகமும் இருக்கு. சூரியன் யாருக்கு அதிபதியோ அவங்கெல்லாம் உடல் சூடு அதிகம் உள்ளவர்கள், வேகம் அதிகம் உள்ளவர்கள். மேஷராசி, விருச்சிக ராசி இவங்கெல்லாம். அப்ப அது மாதிரியான காலகட்டத்தில் அதீத உணர்வை கொண்டவர்கள் உஷ்ணத்தை உருவாக்கும் உடம்புல. சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இதெல்லாம் உடம்புல ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தும், காம எண்ணங்களை அதிகப்படுத்தும். ரொம்ப முக்கியமா செயல்படக்கூடிய கிரகம் இதெல்லாம். ரொம்ப வேகமா இருப்பாங்க சூரியன், செவ்வாய், சுக்கிரன். இந்த அதிபதியா இருக்கிறவங்களாம் ரொம்ப அதீத ஆர்வம் உடையவர்களாக இருப்பார்கள் இந்த விஷயத்தில். அப்ப நம்முடைய துணை கிட்ட எது பண்ணாலும் அது தப்பு இல்லை. நம்ம துணை கிட்ட கிடைக்காதப்பதான் இந்த நேரத்தில் வேற வழியே இல்லாம ரகசிய உறவுகளை ஏற்படுத்திக்கிறாங்க. அதுக்கு எல்லாமே காரணம் கிரகம் தான். இப்ப சூரிய பகவானுடைய ராசியா இருந்தது, லக்னமா இருந்தது அப்படின்னா, அது மாதிரி செவ்வாய் சுக்கிர பகவானின் ராசியா லக்னமா இருந்தது அப்படின்னா அவங்களுடைய காம எண்ணங்களை தடுக்கவே முடியாது, கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். அதுக்கேற்றது மாதிரி ஜோதிடர்கள் பொருத்தம் பார்க்கறது ரொம்ப முக்கியம். அதனாலதான் திருமணம் அப்படிங்கிறது ஜோதிடத்தை பார்க்காம திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அதுலதான் இருக்கும் எல்லா விஷயமும். அதே நேரத்தில் அதிக காலகட்டங்கள் ஒருத்தவங்க லவ் பண்ணாங்க அப்படின்னா அந்த லவ் இணைஞ்சிரும். எப்ப புரிஞ்சுப்பாங்க. அந்த ஜோதிடம் பார்க்கறத விட அது அதிக பொருத்தம் பார்க்கறதுக்கான சமம். ரெண்டுமே ஈக்குவலானது. அதிக காலகட்டம் லவ் பண்ணும்போது ஒரு 5-6 வருஷம் லவ் பண்றாங்க அப்படின்னா அந்த புரிதல் வந்துடும், இல்லைன்னா பிரிஞ்சிருவாங்க. ஒரு ஜாதகத்துல லவ் பண்ணி திருமணம் பண்ணணும் அப்படின்னு இருந்தா அது ஒத்து போற ஜாதகமா தான் இருக்கும். ஆனா கண்டதும் காதல் கொண்டதும் காமம் அப்படின்னா அங்க வாழ்க்கை சிதைந்து போகும். 5-6 வருஷம் பண்ற 7-8 வருஷம்லாம் லவ் பண்ணுவாங்க. அவங்களாம் நல்லாவே புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஜாதகம் பார்த்தாலும் ஒன்று, பார்க்கலனாலும் ஒன்று. ஏன்னா புரிஞ்சுப்பாங்க. காதலில் எப்படி, அன்பில் எப்படி, அரவணைப்பில் எப்படி, பாதுகாப்பு எப்படி கிடைக்குது, இந்த காமத்தில் எப்படி, எல்லாமே புரிஞ்சக்கூடிய தன்மை அங்கே வந்துடும். அதனால தான் இந்த 2 விஷயமே ரொம்ப முக்கியம். அப்போ கடகராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் லக்னமாக வருகிறது. இந்த பௌர்ணமி காலத்தில் அல்லது வளர்பிறை காலத்தில் கடகராசி நண்பர்களுக்கு உச்சபட்சமான தாம்பத்திய ஈடுபாடு ஏற்படும். அது மட்டும் இல்ல, குருவின் லக்னம் தனுசு ராசியோ மீன ராசியோ உங்க ராசிக்கு அந்த பார்வை, அந்த சேர்க்கையெல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா 100% அடிச்சு சொல்லலாம் அதிக காம உணர்வுகளை கொண்டவர்களாக என் அன்பு கடகராசி நண்பர்களும் தோழிகளும் இருப்பீங்க. ஆனா எவ்வளவு பெரிய காதல் காமம் வந்தாலும் வெளிக்காட்டிக்க மாட்டீங்க. அது ஒரு பெரிய பிளஸ் உங்களுக்கு. எல்லாத்தையும் தன்னுடைய மன வலிமையால சுருக்கிக்கக்கூடிய, தாங்கிக்கக்கூடிய, அடக்கிக்கக்கூடிய வலிமை உடையவர்கள். அது மாதிரி இந்த ரத்தத்துக்கு காரகனான செவ்வாய் பகவான் சுக்கிரனோடு இணைந்து இருக்கும்போது கேந்திரமா இருந்தாலும் காம உணர்வு வெளிப்படையா தெரியும். செவ்வாயும் சுக்கிரனும் பெண் ராசியில இருந்தா எந்த ஒரு காம உணர்வும் தெரியாது. வெளிப்படையா இருக்கிறவங்கள கூட நம்ம புரிஞ்சுக்கலாம், அவங்களுக்கு ஏற்றது மாதிரி நம்ம நடந்துக்கலாம். ஆனா மனசுக்குள்ளாரே வச்சிருக்கிறவங்கள கொஞ்சம் நம்ப கூடாது. இங்கதான் ரகசிய உறவுகள் ஏற்பட அதிக காரணமாக இருக்கு. அதுபோல குரு பகவானுக்கும் சுக்கிரனுக்கும் திரிகோண அமைப்பு இந்த சிம்ம ராசிக்கு இருந்தா கண்டிப்பா அதிகம்தான். கொஞ்சம் கட்டுப்பாட்டை மீறி போகும். இங்க அவமானம், அசிங்கம், ஊர் ஒம்பு, வழக்கு, இங்க இந்த பிரச்சனை எல்லாம் உருவாக்கும். அதே நேரத்துல குரு பகவான் வலிமையோட இருந்துட்டார் அப்படின்னா கட்டுப்பாட்டோட நிறுத்திப்பீங்க. கட்டுப்பாடு வந்துடும். ஆன்மீக வழியில உங்கள் பயணம் கடந்துரும். எதையுமே பெருசா எடுத்துக்க மாட்டீங்க. அது ஒரு நேரம் அப்படின்னு விலகிடுவீங்க. இந்த நேரத்தை எப்படியாவது கடந்துடணும் அப்படின்னு கடந்துருவீங்க. ஒரு முக்கியமான வேலை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க, இல்லைன்னா ஒரு கோவிலுக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க, இல்லைன்னா பூஜை அறைக்கு போய் தெய்வத்தை வணங்க ஆரம்பிச்சிருவீங்க, இல்லைன்னா ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சிருவீங்க, இல்லாத பிடிச்ச நண்பர்கள், தோழிகள், உறவினர்கள் இப்படி இவங்க வீட்டுக்கு போயிடுவீங்க. இப்படி உங்களை சரி பண்றதுக்கான அமைப்பை அந்த குரு பகவான் கொடுத்துருவார்.
அது மட்டும் இல்ல, சுக்கிரனுக்கு 12ஆம் இடத்துல புதன் இருந்தா பாருங்க, உங்க ராசியில சுக்கிரனுக்கு 12ஆம் இடத்துல புதன் இருந்தா கண்டிப்பா காம உணர்வுகள் அதிகரிக்கும். அதுபோல போகக்காரகன் ராகு உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கார், அஷ்டங்க தோஷம் பெறாம சுக்கிரனோட தொடர்பு இருந்தா அதிபயங்கர காம உணர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதிபயங்கரம் அப்படின்னா தன்னுடைய ஆசைக்காக எது வேணாலும் செய்யறது, யாரை வேணாலும் எதுக்கிறது, யாரை வேணாலும் ஒதுக்கிறது, யாரை வேணாலும் மிரட்டுறது, கொலை பண்றது, கோர்ட்டு ஜெயில் வரைக்கும் போகக்கூடிய அமைப்பை உருவாக்கிடும். சில குடும்பத்தெல்லாம் பார்க்குறோம், கணவன் கிட்டே சொல்லுவாங்க ஒரு பெண் நான் இவரை விரும்புகிறேன் அப்படின்னு, மனைவி கிட்டே சொல்லுவாங்க ஒரு ஆண் நான் இவரை விரும்புகிறேன், உன்னால் என்ன பண்ண முடியும். அது மாதிரி ரொம்ப ஆபத்தில் இருப்பாங்க. ஒரு கணவனுக்கு அதிக எண்ணங்கள் வந்துருச்சு அப்படின்னா அந்த மனைவி ரொம்ப ஆபத்தில் இருப்பாங்க. அவங்களால ஒரு ஆள் வச்சு கடத்துறது, கொலை பண்றது, இந்த மாதிரியான விஷயத்துக்கு போயிடுவாங்க. அது மாதிரி பெண்கள் இந்த தோஷம் ஏற்பட்டா கணவனை என்ன வேணாலும் செய்வாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா, திருமணத்துக்கு அப்புறமும் ரகசியமாவும் நீங்க பாத்துக்குங்க உங்களது ஜாதகத்தை. திருமணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அமைப்புலாம் இருக்கா அப்படின்னு பாக்குறது ரொம்ப நல்ல விஷயம். நம்ம வாழ்க்கையே சேஃப்டி ஆகும். அது மாதிரி செவ்வாய் நெருப்பு ராசி, சூரியன் நெருப்பு ராசி, நீர் ராசியோட கடகம், விருட்சகம், மீனம் இதெல்லாம் நீர் ராசி. இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா தனிப்பாங்க. அவங்களுடைய தாகத்தை தணிக்கக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. நல்லா ஒத்து போகும். ஆனா சில நேரத்துல ஒத்து போகாது. எல்லாமே கிரக அமைப்பு தான். நல்லவன் கெட்டவனா வருதும், கெட்டவன் நல்லவனா வருதும் கிரக அமைப்பு தான் காரணம். இங்க ஒத்து போற விஷயம் இன்னொரு விஷயத்துல ஒத்து போகாது. அது அடுத்தது நம்ம பார்ப்போம். ஆனா அதே நேரத்துல மேஷம், சிம்ம, தனுசு, துலாம், மிதுனம் இதெல்லாம் சுக்கிர பகவான் அதிகம் ஆதிக்கம் கொண்ட ராசிகள். இந்த இடத்துல சூரியன் செவ்வாய் ஏதாவது முக்கியமான இடத்துல இருந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப கூடுதலா இருக்கும் இந்த உணர்வுகள். இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, கடகராசி நண்பர்களும் தோழிகளும் உங்களது ஜாதகத்தை பார்த்து தெளிவுபடுத்திங்க. பலமிழந்து இருக்கிற நிலையில சனி பகவான் விளையாண்டுருவார். தீய பலன்களை அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அவர் எங்க அவர் பழியை அதிகமா தீர்த்துப்பார் அப்படின்னா இங்கதான். இந்த மாதிரியான காலகட்டத்துல தான் சனி பகவான் சுக்கிரன் மீது பாய்கிறார். சுக்கிரன் யாரு? காதல், காமத்துக்கு அதிபதி. அவர் மீது பாயும் போது இவராவே உருவாக்குவார் சனி பகவானே. என்ன செய்வாரு? அடுத்த பாலனத்தின் மீது ஈர்ப்பு வரவழைப்பார். கணவன் மனைவிக்கு மட்டும் துரோகம் பண்ணிக்க மாட்டாங்க, மனைவி கணவனுக்கு மட்டும் துரோகம் பண்ணிக்க மாட்டாங்க. தந்தையை ஏமாத்திர மகனாகவும் இருக்கலாம், திருமணம் வரைக்கும் காத்திருந்துட்டு மணவரையை விட்டு ஓடுற மணமகன் மணமகளாகவும் இருக்கலாம், சொத்தை பறிக்கக்கூடிய உறவுகளாகவும் இருக்கலாம், அண்ணன் தம்பியாகவும் இருக்கலாம். இப்படி ஏமாத்துறவங்க நிறைய விஷயத்துல இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுவாங்க. ஏன் ஏமாத்த சொல்றாரு அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கணும். அப்பதான் அவருடைய கர்மாவை தேய்க்கலாம். ஏதோ செஞ்ச தப்புக்கு மதி இறந்துட்டீங்க அப்படின்னா பல ஏமாற்று வேலையை, பல துரோகத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்வீங்க. ஏன் இந்த காலகட்டத்தில் காமத்துக்கு அடிமையாகிறோம் அப்படின்னா சுக்கிரன் மீது பாய்கிறார். அதுதான் சுக்கிரன் யாரு? இன்பத்துக்கு, சொகுசு வாழ்க்கைக்கு அதிபதி. 60 வயசானாலும் இந்த காலகட்டத்தில் காதல் வரும். 75 வயசானாலும் வாய்ப்பு வந்தா காமம் வரும். ஆசை அடங்காது. நீங்கள் என்ன சொல்லலாம், எனக்கு 75 வயசு 65 வயசு அப்படின்னு. உங்கள் உடல்நிலையை பொறுத்து இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் 75 வயசு ஆனாலும் இந்த காலகட்டத்தில் இளமை திரும்ப வரும். யாரு வேணாலும் காதல் வலை விரிப்பார்கள். ஆனால் நில பிரச்சனையும் கூடவே இருக்கும். அப்போ நடுத்தர வர்க்கத்தினர் கொஞ்சம் வயசானாலும் இதில் ஈடுபட முடியாது. இதே கோடீஸ்வரர்களால் அவங்க நினைச்சது சாதிக்க முடியும். அப்போ இந்த காலகட்டத்தில் தான் பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் இந்த செய்தியில் சிக்கிக்கிறது. அடுத்த பெண்ணை ஏமாத்தின அதிகாரி, எம்பி, எம்எல்ஏ, அரசியல்வாதி அப்படின்னு இந்த காலகட்டத்தில் தான் நிறைய பேர் நியூஸில் வருவாங்க இந்த செய்தியில். அப்போ என்ன பண்ணோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம மதிச்சுக்கணும். இதுக்கு இடமே கொடுக்க கூடாது. ஆண்கள் பெண்களை மதிக்கணும், பெண்கள் ஆண்களை மதிக்கணும். பெற்றவங்களுடைய பாசத்தை புரிஞ்சுக்கணும், அண்ணன் தம்பியோட பாசத்தை புரிஞ்சுக்கணும், அக்கா தங்கியோட பாசத்தை, நேசத்தை புரிஞ்சுக்கணும். அன்பை இந்த காலகட்டத்தில் நம்ம பகிர்ந்துக்கணும். ஒவ்வொரு உறவும் இனிமையானது, அழகானது. நீங்க இந்த காலகட்டத்தில் அந்த எண்ணங்கள் வரும்போது இப்படியான சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கணும். இறைபக்தி இந்த காலகட்டத்தில் வரணும். அப்ப இந்த சுக்கிர நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரணி, பூரம், பூராடம் இவங்கெல்லாம் ஆண்கள்கிட்ட பேசினாலே கெட்ட பேர் வாங்குவீங்க. அது மாதிரி ஆண்கள் பெண்கள்கிட்ட பேசினாலே கெட்ட பேர் வாங்குவீங்க. அது பெண்கள் கூட இல்லை, ஏதோ ஒரு வயசானவங்களா கூட இருக்கலாம், அல்லது நடு வயதினராக கூட இருக்கலாம். யார்கிட்ட பேசினாலும் கெட்ட பேர் தான் வாங்கணும். பழகினாலும் கெட்ட பெயர் ஏற்படும். திருமணத்துக்கு முன்னாலேயும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பல சோதனைகள் வரும். இப்போ நீங்கள் திருமணம் ஆகாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா காதல் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, காதலி கிடைக்கல, காதலன் கிடைக்கலனாலும் பல சோதனைகள் வரும், கெட்ட எண்ணங்கள் உருவாகும். உங்கள் கௌரவத்துக்கு பங்கம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அது. அதனால அதை சமாளிக்கக்கூடிய ஒரே வழி தெய்வ துணை தான், இறை வழிபாடு தான். இறை வழிபாட்டில் போயிட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் தவிர்க்கப்படும். நியூஸ் பேப்பரில் வர வேண்டியதில்லை, ஊருக்கு அவமானப்பட வேண்டியதில்லை. ஊருக்கிட்ட நல்ல குடும்ப வாழ்க்கை,
அமைஞ்சிரும். இந்த காலகட்டத்தெல்லாம் கடந்துட்டீங்க, இது மாதிரியான விஷயத்தெல்லாம் மீண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே பொதுவான பலன் தான். நல்லா புரிஞ்சுங்க. எல்லாருக்குமே இது ஒத்து வராது. இதை கேட்கிற எல்லாருமே எச்சரிக்கையோட இருங்க. அது மாதிரி 10ஆம் இடம் 7ஆம் இடம் நம்ம கட்டத்தில் இருக்கிற இடங்கள் ரொம்ப முக்கியமானது. சபல புத்தி உருவாக்கக்கூடிய இடம் இந்த 7ஆம் இடம்லாம். நீச்ச கிரகம் இருந்துச்சு அப்படின்னா சபல புத்தி அதிகரிக்கும். நீச்ச கிரகம் இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் சனி சுக்கிரன் வரும்போது, இந்த பார்வை ஏற்படும் போது என்ன நடக்கும்? திருமணமான கணவரையோ மனைவியையோ விரும்பக்கூடிய அமைப்பு உருவாகும். அந்த தொடர்பு ஏற்படும். இயற்கையாகவே அது ஏற்பட்டுரும். அதனால சனி மற்றும் சுக்கிரனுடைய இந்த பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்வை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் சுக்கிர தோஷம் இருந்துச்சு அப்படின்னா, இங்கே தோஷம் அப்படின்னா நமக்கு துன்பங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். இப்போ செவ்வாய் தோஷம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை வரும். புத்திர தோஷம் அப்படின்னா குழந்தை இருக்காது. ஆனால் சுக்கிர தோஷம் என்ன நடக்கும் அப்படின்னா சுக காமத்தால் நம்ம அலக்கழிக்கப்படுவோம். கலத்திர தோஷம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளை ஒரு இடத்துல உட்காரவே விடாது. இது எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க. வெளிப்படையாக பேசுறதுல தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு தோஷமும் ஒவ்வொரு விதம். ஆனால் சுக்கிர தோஷம் வந்தா அப்படின்னா காமம் தலைக்கு ஏறும். நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு நமக்கே தெரியாது, என்ன செய்ய போறோம் அப்படின்னு நமக்கே தெரியாது. யார்கிட்ட பேசிட்டு இருக்கோம், எங்க பேசிட்டு இருக்கோம், என்ன பேசிட்டு இருக்கோம், என்ன நடத்திக்கிட்டு இருக்கோம், என்ன நடந்துகிட்டு இருக்கு, எதுவுமே தெரியாம போயிடும் இந்த தோஷம். முக்கியமா லக்னத்துக்கு 8ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தாலோ அல்லது சுக்கிரனுக்குரிய இடமாக இல்லாமல் இருந்து 7ஆம் வீட்டில் அது இருந்தாலோ அல்லது 3ஆம் வீட்டில் மறைஞ்சு இருந்தாலோ 12ஆம் வீட்டில் மறைஞ்சு இருந்தாலோ இந்த சுக்கிர தோஷம் உருவாகும். சுக்கிர தோஷம் உருவாச்சு அப்படின்னா பொருளாதாரத்தில் ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு வேலையில் ஒரு தெளிவு இருக்காது, தொழிலில் லாபம் இருக்காது, தொழிலில் ஈடுபடவே முடியாது. அதுக்கப்புறம் வறுமை, கடன், இதனால நம்ம குடும்பம் கொஞ்சம் பிரச்சனையில் சிக்கும். தம்பதிகள்கிட்ட நெருக்கம் குறையும். குடும்ப வாழ்க்கையில் பொருளாதாரம் பிரச்சனை அப்படின்னா குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனை வரும். வாழ்க்கை துணையால் மன நிம்மதி போகும். சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் திருமணமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். திருமணமே கூடி வரலாம், தேதி குறிச்சிருவாங்க. அந்த பொண்ணோ பையனோ வேறொரு பொண்ணை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இல்லைனா ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனையில் சிக்கிப்பாங்க. எப்பயோ செஞ்ச தப்பு, எப்போ செஞ்ச துரோகம் இப்போ அது வெளிப்படும். யாராவது போட்டு கொடுத்துருவாங்க அவங்கள்ட்ட, ஒரு பொண்ணு வீட்லையோ பையன் வீட்லையோ. அப்போ என்ன நடக்கும்? திருமணம் தடைபடும் இந்த காலகட்டத்தில். அப்ப இதெல்லாம் காரணம்னா சுக்கிர தோஷம். திருமணம் நடக்கலனாலும் பிரச்சனை, திருமணத்துக்கு பொண்ணு பையன் பார்த்தாலும் பிரச்சனை, முடிவானாலும் பிரச்சனை, திருமணம் நடந்தே இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனை. அப்ப சுக்கிர தோஷம் எப்படி உருவாகுது அப்படின்னா போன ஜென்மத்திலேயோ அல்லது இந்த ஜென்மத்திலேயோ யாருடைய சுகத்தையும் நம்ம கெடுத்தாலும் சரி, யாருடைய பொண்ணு பையன் அல்லது கணவன் மனைவியை பிரிச்சாலும் சரி, இல்லற வாழ்க்கையில புகுந்து நாசம் பண்ணாலும் சரி, அது மாதிரி ஒரு குடும்பத்துல உள்ள நுழைஞ்சு கள்ள தொடர்பு ஏற்பட்டு அந்த குடும்பமே சீரழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா இந்த தோஷமெல்லாம் ஏற்படும். இந்த தோஷம்ங்கிறது சும்மா இல்லை. யார் வாழ்க்கையை கெடுத்தாலும் நமக்கு சுக்கிர தோஷம் இப்போ கிடைக்கும் முன் ஜென்மத்தில். அதனால தான் முன் ஜென்மம் அப்படிங்கிறத தயவு செஞ்சு நம்புங்க. எதுவுமே தானாக நடக்கிறது இல்லை. நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்குமான தண்டனைகள் தான். இந்த வாழ்க்கையில் யாரையும் நம்ம கஷ்டப்படுத்தலை, யாருக்கும் துரோகம் பண்ணலையே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் எப்போவோ செஞ்ச முன்ஜென்ம வினைகள், முன்னோர்கள் செய்த பாவங்கள் இப்போ நமக்கு கிடைச்சி தொலையும். அது வேற வழியே இல்லை, அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால தான் சொல்கிறேன், இளமை பருவத்திலேயே நேர்மையாக இருக்கணும், திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் நேர்மையாக இருக்கணும். ஒரு நண்பனுக்குள்ளார பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு நல்ல நண்பன் ஒரு கெட்ட நண்பன். அவன் சொல்கிறான், இந்த மாதிரி அவருடைய கணவனுக்கு தெரியாமல் அவருடைய மனைவியை நான் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. அதுக்கு இந்த நண்பன் சொல்கிறான், டேய் உன்னுடைய சாவி அந்த வீட்டு பூட்டுக்கு பொருந்துறது மாதிரி அவங்களுடைய சாவியும் உன் வீட்டு பூட்டுக்கு பொருந்துண்டா. அப்போ ரெண்டும் ஒன்று தானே, ஒரே பூட்டாக இருந்தால் மட்டும் தானே இந்த சாவி அங்கேயும் பொருந்தது. அப்போ அவனுக்கு அந்த நண்பனுக்கு தலையில் அடித்தது மாதிரி இருந்தது ஆணியால். அன்னையிலேருந்து அந்த உறவை விட்டுட்டான். இதெல்லாம் உண்மையாக நடந்த விஷயம், நான் கேள்விப்பட்ட விஷயம். அதனால இது தோஷமாக நமக்கு மாறும். எந்த தப்பு செஞ்சாலும் தோஷமாக நமக்கு மாறும். இந்த தோஷங்கள்லாம் நீக்கணும் அப்படின்னா இறைவனுடைய அருள் மட்டும்தான் அது முடியும். இறைவனுக்கான பரிகாரங்கள் மட்டும்தான் அது முடியும். வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஓரையில மகாலட்சுமியை வழிபடுங்க. அது மாதிரி வெள்ளிக்கிழமையில சக்கரை பொங்கல் படைச்சு குலதெய்வத்தை வழிபடுங்க. சிவ வழிபாடு வெள்ளிக்கிழமையில ரொம்ப ரொம்ப முக்கியம். சுக்கிரனுக்குரிய நாள். சுக்கிர ஓரையில சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில லட்சுமி குபேர பூஜை செய்யலாம். அது மாதிரி வெள்ளிக்கிழமையில வீட்டு பூஜை அறையில மகாலட்சுமி படத்தை அலங்கரிச்சு நெய் தீபம், மகாலட்சுமி ஸ்தோத்திரம், கனகதாரா ஸ்தோத்திரம் இதெல்லாம் பாராயணம் செய்யுங்க. பால் பாயச நெய்வேத்தியம் செஞ்சு வணங்குங்க. இதெல்லாம் செஞ்சுட்டா அந்த பாவங்கள்லாம் நீங்கிடுமா அப்படின்னா பாவங்கள் குறையும், சுத்தமா நீங்காது. ஏதோ ஒரு விதத்துல பெருசா அனுபவிக்க வேண்டியது சின்னதா அனுபவிப்பீங்க. உங்க குடும்பம் பிரியக்கூடிய பெரிய கஷ்டங்கள் வருது, துன்பங்கள் வருது அப்படின்னா பிரியாம குடும்பத்துக்குள்ளார ஒரு பிரச்சனை பூகம்பம் வெடிச்சு அப்புறம் மறுபடியும் ஒன்று சேர்ந்துருவீங்க. அப்படியான அமைப்பை இந்த பரிகாரங்கள் கொடுக்கும். பரிகாரங்கள் இல்லாம நம்ம வாழ்க்கையில இந்த பாவங்களை எல்லாம் கழிக்க முடியாது. அதே நேரத்தில்
பாவத்துக்கான பிராய்ச்சித்தம் நம்ம தேட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய மன்னிப்பு கேட்கணும். இதுக்கு மேல அந்த தவறை நான் செய்ய மாட்டேன் முடிவெடுத்துடணும். இந்த தப்பை செஞ்சுக்கிட்டே பரிகாரங்கள் செய்யக்கூடாது, கோவிலுக்கு போகக்கூடாது, குலதெய்வத்தெல்லாம் வணங்கக்கூடாது. இன்னும் கோபங்கள் அதிகரிக்கும். சீண்டி விட்டது மாதிரி அங்க தூய்மையான உள்ளத்தோட உண்மையான வருத்தத்தோட மனமுருகி அழுதுகிட்டே போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்கள் பாவ கணக்கு, அதனால கிடைக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், நோய்கள் எல்லாமே குறையும். நல்வாழ்க்கை வாழ்வேன், யாருக்கும் நம்ம துரோகம் செய்ய மாட்டேன், எந்த ஒரு ஆணையோ எந்த ஒரு பெண்ணையோ ஏறெடுத்து பார்க்க மாட்டேன், என்னுடைய மனைவி என்னுடைய கணவன், இதை தவிர யார் முகத்திலையும் கெட்ட எண்ணத்தோட முழிக்க மாட்டேன். இந்த ஒரு சத்திய வார்த்தை, சத்திய வாக்கு பரிகாரங்கள் செய்யறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுக்கு எல்லாமே காரணம் சனி பகவான் தான். சனி பகவானுக்கு என்னென்ன பரிகாரங்கள் போன வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த பரிகாரத்தை முடிஞ்சா இப்பவும் நீங்க செய்யலாம். அப்ப ஒருத்தர் 7ஆம் பார்வையால் பார்த்துக்கிறதுனால இந்த சனி சுக்கிரன் பார்வை எவ்வளவு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இன்னும் சொல்ல போனா நம்ம வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்படின்னு இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இது எவ்வளவு முக்கியமான வீடியோ நம்ம வாழ்க்கைக்கு அப்படின்னு இப்ப தெரிஞ்சிருப்பீங்க. கோபத்தோட உள்ற வந்தாலும் இது தேவையான வீடியோ அப்படின்னு இப்ப புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல இதை நல்லதா பயன்படுத்திக்கிறதுக்கும் அல்லது அலட்சியப்படுத்துறதும் உங்க கையில இருக்கு. அப்ப இதோட மேஷராசிக்கு இந்த பார்வை பலன் முடிஞ்சா அப்படின்னா முடியல, இன்னும் இருக்கு. எந்த அளவுக்கு இதை பத்தி நம்ம முழுசா பேச முடியுமோ நிறைய பேசுவோம். இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுல தப்பே இல்லை அப்படிங்கிறது என்னோட எண்ணம். பல குடும்பங்கள் இதுல இருந்து மீள நாமளும் ஒரு காரணமா இருக்கோம் அப்படின்னா நான் இன்னும் எத்தனை வீடியோ போட்டாலும் அந்த பாக்கியத்தை நான் தேடிப்பேன். அடுத்தது 2ஆம் பாகத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.